காதோரம் சொல்ல கதைகள் 100 இருக்கு. வானொலிக்குள்ள நாடக மேடை இருக்கு. ஹலோ ரேடியோ ரீல்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். இது ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கும் நகல் அத்தியாயம் 1. எல்லா ஊர்லயுமே நம்ம இன்ஜினியரிங் படிக்க வச்சாதான் பசங்க சிறப்பா வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே படிக்க அனுப்புவாங்க. பட் அந்த நேரத்துல நம்ம விஸ்வநாத் பிஆர் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதே படிச்சு முடிச்சாரு. அப்பவே யுஏக்கு வந்து ஒரு பெரிய நிறுவனத்துல சின்ன போஸ்ட்ல, ஆர்கிடெக்ட் இல்லங்க, சின்ன போஸ்ட்ல அவர் ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சாரு. தன்னோட முயற்சியால மட்டுமே 15 வருஷத்துல ஒரு ஆர்கிடெக்ட் ரேங்க் உயர்ந்திருக்காரு. ப்ராஜெக்ட்ஸ் சரியான நேரத்துல முடிச்சு கொடுக்கறதுல விஸ்வநாத் தான் சிறந்தவர். அதனாலேயே எப்போ அவர் பிடிக்காதவங்க இருக்கதானே செய்வாங்க. இப்ப கூட துபாயில இன்னும் 5 வருஷம் கழிச்சு வரப்போற ஒரு பெரிய கட்டுமானத்துக்கு வடிவமைப்பு கேட்கதான் எல்லா சீனியர் இன்ஜினியர்ஸ் மற்றும் ஆர்கிடெக்ட்ஸ் ஜிஎம் கூப்பிட்டிருக்காரு. மார்னிங் ஜென்டில்மேன், இந்த மீட்டிங் பற்றின மேலும் உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சதுதான். ஸோ நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் வரப்போகிற இன்னோவேட்டிவ் பில்டிங்ஸ்க்கான மாஸ்டர் பிளானோட சமிஷன் வரப்போகுது. லீடிங் கம்பெனிஸ்லேருந்து கூட ஆல்ரெடி எஸ்டிமேஷன் கோட் பண்ணிட்டாங்க. இன்னும் 1 மந்த்க்குள்ள I need a major innovative plan from you guys with a municipality total estimation code. Even I forwarded all the details to you. So we'll meet after a week regarding this. விஸ்வா, அந்த டிஐபி வேர்ஹவுஸ் ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸ் என்ன? மெட்டீரியல்ஸ் எல்லாம் டெலிவரி ஆச்சா? ஆன் ஷெட்யூல் சார். ஆக்சுவலா டார்கெட் டேட் முன்னாடியே கம்ப்ளீஷன் ரிப்போர்ட் பண்ணிடலாம். ஃபைனல் காஸ்ட் பிரைஸ் எஸ்டிமேட் போட்டு பிஓகே உங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணிட்டேன். அப்படியே சைட் விசிட் முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணிடுறேன் சார். ஓ ஓகே, இன்னைக்கு ஈவினிங் கொஞ்சம் மீட் பண்ணுவோம். ஜிஎம் சொன்னாரு ப்ராஜெக்ட் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன? ஓகே சார், சைட்ல இருந்து கிளம்பும்போது நான் உங்களுக்கு கால் பண்ணிடுறேன். ஏன் விஸ்வா, இந்த ப்ராஜெக்ட்ல அவங்க சொல்ற கொட்டேஷனுக்கு நம்மளால கோட் பண்ண முடியுமா? எனி ஐடியா? சார் ஆக்சுவலி நீங்க இவ்வளவு தூரம் கேட்டறங்காட்டி நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்கிட்ட ஒரு மெகா ஸ்ட்ரக்சர் பிளான் இருக்கு சார். அது என்னோட ட்ரீம் பில்டிங் பிளான் கூட சொல்லலாம். கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணினா இவங்க சொல்ற எஸ்டிமேஷன் வேல்யூக்கும் கம்மியா பண்ணிடலாம் சார். இஸ் இட்? Let me have a look on it. ஈவினிங் பார்க்கலாமா? சார் ஷூர் சார். இந்த விஷயத்துக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். கண்டிப்பா ஈவினிங் மீட் பண்ணும்போது இத பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் சார். எங்க இருக்கீங்க? சைட்ல தான் இருக்க மது. என்ன இப்ப கால் பண்ணிருக்க? உங்க பையன் தான் ஸ்கூல்ல இருந்து வந்ததும் வராதுமா பேசணும்னு கால் பண்ண சொன்னா. நீங்களே பேசுங்க. சரி அவங்ககிட்ட கொடு. டாட், எங்க ஸ்கூல்ல எக்ஸிபிஷன் நடக்க போகுது. நிறைய திங்ஸ் வாங்கணும் டாட். நீங்க எப்போ வருவீங்க? அப்பா இன்னும் ஒர்க்ல இருக்கேன்டா செல்லம். வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீ அம்மா கூட்டிட்டு போய் வாங்கிக்கறியா? டாட், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அவங்க அப்பா தான் எல்லாமே வாங்கி தராங்க. நீங்க ஒரு தடவையாவது எங்க ஸ்கூல் கூட்டிட்டு போய் விட்டுருக்கீங்களா டாட்? டாட்டா கூட காமிக்க மாட்டேங்கறீங்க. ஹலோ, நான் சொல்றேன்ல ஹரிஷா, இன்னைக்கு ரொம்ப பிஸியா இருக்கேன்டா. ஹலோ அவன் கோவமா போனை கீழே வச்சுட்டு போயிட்டான். ஏங்க நீங்களாவது கொஞ்சம் வந்து பர்ச்சேஸ் முடிச்சு கொடுத்துட்டு போலாம்ல. ஏன் மது, அவன் தான் புரிஞ்சுக்காம பேசுறானா? நீ அப்படி சொன்னா எப்படி? எல்லாம் நீ இருக்கிற தைரியத்துல தான் நான் ஆபீஸ் இவ்வளவு நேரம் லேட்டா வேலை செஞ்சுட்டு வரேன். கொஞ்சம் பாத்துக்க செல்லம். எல்லாம் வாடிக்கையான அப்பா மாதிரியே விஸ்வநாதும் தன்னோட குடும்ப முன்னேற்றத்துக்கு வேண்டி நேரம் பார்க்காம வேலை பண்ற ஒருத்தர். எப்படியும் தன்னோட மேல் அதிகாரி கிட்ட அவரோட கனவு ப்ராஜெக்டோட டிசைன், அதோட ப்ளூ பிரிண்ட், லிஸ்ட் அப், மித்த எல்லா கோப்புகளையும் தயார் பண்ணிட்டு இருந்தாரு. அன்னைக்கு சாயங்காலமே அவரோட மேல் அதிகாரி கிட்ட இருந்து வரப்போற காலுக்கு காத்துட்டு இருந்த அவருக்கு துபாய் காற்றழுத்தம் போலவே பதட்டமும் அதிகமாயிட்டே இருந்தது. சரியா 6:20க்கு கால் வரும் போது அடுத்து என்ன நடந்தது, என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள். இது ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கும் நகல் அத்தியாயம் 1. காதோரம் சொல்ல கதைகள் 100 இருக்கு. வானொலிக்குள்ள நாடக மேடை இருக்கு. ஹலோ ரேடியோ ரீல்ஸ். Brought to you by Achi Masala, the mother of good taste. Powered by Fair and Handsome Whitening Face Gel for Men.